மக்கள் அனைவருக்கும் எல்போ குக்வேர் கோயம்புத்தூர் சண்முகத்தின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். போன வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த மாதம் ப்ராடக்ட் ஆஃப் மந்தில் வந்து 12 இன்ச் ஃப்ளாட் தோசை தவாவும் 9 இன்ச் ஃப்ரை பேனும் போகுது. எதுக்கு இந்த வீடியோ மறுபடியும் ரெண்டாவது வீடியோ போடுறோம் அப்படின்னாக்க, சில கஸ்டமர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து போடுற ப்ராடக்ட்டில் குக் பண்ணி காமிங்க, வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு குக் பண்ணி காமிச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுனால போன வாரம் ஃப்ளாட் இன்ச் நம்மளுடைய 12 இன்ச் தோசை தவா இதில் 4.6 kg வெயிட் உள்ளது. இதில் அரிசி தோசை விட்டு காமிச்சிருப்போம். அதே மாதிரி 9 இன்ச் ஃப்ரை பேன் இதில் வந்து ரவா கேசரி பண்ணி காமிச்சிருப்போம். நீங்கள் பார்வையிலேயே சோச்சிருப்பீங்க இல்லைங்களா? இது குக் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இந்த மாதம் ஆஃபர் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 12 இன்ச் ஃப்ளாட் தோசை தவா 4.6 kg வெயிட் உள்ள இந்த தோசை தவா வந்து ஆஃபரில் இருக்குது. 9 இன்ச் ஃப்ரை பேன் 3.1 kg வெயிட் உள்ள க்யூட் மாடல் வித் பேக்லைட் ஹேண்டலோடு இருக்கிறது. இது ஆஃபர் என்ன அப்படின்னா, எம்ஆர்பியிலிருந்து 30% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். 2 ப்ராடக்ட்டுமே நீங்கள் வாங்கலாம், அல்லது ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி வேணால் வாங்கிக்கலாம், அது உங்களுக்கு சௌகரியம். ஓகேங்களா? சில பேர் வந்து நாங்கள் ஆஃபர் வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கோம், முழுசாக வீடியோ பார்க்காம ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் 2 சேர்ந்து தான் வாங்கணுமா, தனித்தனியாக வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், நிறைய கண்டென்ட் இருக்குது, முழுசாக பாருங்கள். ஒரு டைம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் முதலே சொல்லியிருப்பேன், எங்கள் குக்வேர் வாங்குறது வந்து எக்ஸ்பென்சஸ் கிடையாது, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம திருப்பி வராது. எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்னா அதுக்கு ரிட்டர்ன் வரணும். கரெக்டாக தாங்க. நம்ம குக்வேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 வருஷத்தில் நீங்கள் போட்ட காசு ரிட்டர்ன் எடுக்க முடியும். எப்படி அப்படின்னா, எங்களுடைய குக்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 30 to 40% கேஸ் சேவ் ஆகும். கேஸ் சேவ் ஆச்சுன்னா அது என்ன தான், அது மணி, நத்திங் பட் மணி. ஸோ நீங்கள் 2 வருஷத்தில் இந்த குக்வேருக்கு என்ன காசு போட்டிங்களோ அந்த காசு சிலிண்டர் மூலிமா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ எங்கள் குக்வேர் எல்போ குக்வேர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? குக் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயம் சொல்லணும். திரும்ப சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து கேட்லாக் கொடுக்குறோம். வாங்கல அத்தனை பேருக்கு ஒரு கேட்லாக் கம்பல்சரி போயிடும். கேட்லாக் படிக்கிறதே இல்லையோ இன்னுமே தெரில. ஸோ ஒரு வேளை வந்து இங்கிலீஷில் இருக்கிறனால தமிழ் தெரிஞ்சவங்க படிக்காமல் இருக்கலாம். சீக்கிரமே தமிழ் புக்கு போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். என்ன அப்படின்னா, தோசைக்கல் வாங்குறவங்க வந்து எங்கள் தோசைக்கல்லை வந்து பழத்துறாங்கிற பேரில் வந்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. அரிசி கழிஞ்ச தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, அந்த 2 ப்ராசஸுமே வந்து கேஸ்டைனில் இருக்கிற அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ணுற ப்ராசஸ். எங்கள் குக்வேரில் வந்து அழுக்கு இருக்காது. ஏன்னா சிஎன்சி ஃபினிஷ்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளாஸி ஃபினிஷ் சிஎன்சி ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் அழுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஆயில் யூஸ் பண்ணி, அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலோ கிரேப் சீட் ஆயில் யூஸ் பண்ணி டபுள் சீசன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் அழுக்கு ஒரு பிட்டும் கூட இருக்காது. ஒன்று ஹேண்டில் பண்ணுறதுல வர அழுக்கு தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். சும்மா சோப் போட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. 2வது முக்கியமான விஷயம், எங்கள் தோசைக்கல் ஆகட்டும், எங்கள் குக்வேர் மற்ற ஐட்டமாக இருக்கட்டும், நீங்கள் ஹை ஃப்ளேமில் தயவு செய்து குக் பண்ண வேண்டாம், குக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது வந்து கேஸ் சேவர் டிசைனில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இது கிரேட் காஸ்டைன் மெட்டீரியல், சூப்பர் மூத் ஃபினிஷ் பண்ணியிருப்போம், நேச்சுரல் சீசன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் கேஸ் சேவ் ஆகும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணவே முடியாது. தோசைக்கல் ஆகட்டும், நீங்கள் ஃப்ரை பேன் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே போதும். நீங்கள் பண்ணுற டிஷ்ஷோட தன்மை மாறாமல், டேஸ்ட்டு மாறாமல் சூப்பராக பண்ணலாம். சரிங்களா? இது 2 முக்கியமான விஷயம். இதை திரும்ப சொல்கிற, தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து குக் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம 2 பேக்கெட் ஆஃப் மஷ்ரூம் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்போ ஹெல்த்தி குக்கிங் அப்படிங்கிற நம்ம சேனலில் நம்ம குக்வேர்ஸ் பற்றி மட்டும் பார்க்காம நம்ம கொஞ்சம் குக்கிங் டிப்ஸையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இனிமேல். ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா மஷ்ரூம். ஸோ இந்த மஷ்ரூமில் இருக்க பிளாக் ரெசிடியூ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 1 டீஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு போட்டு வாட்டரை ஊற்றி நல்லா அலசி நல்லா கழுவி எடுத்திங்கனாவே அந்த பிளாக் ரெசிடியூ வந்துடும். இந்த பேக்கெட் ஆஃப் மஷ்ரூமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துருச்சு. இல்லைன்னா அந்த மாதிரி அலசி எடுத்திங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். நார்மலாக எல்லோரும் எப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நம்மளோட ஹீரோ ஆஃப் தி வீடியோ யாருன்னா, நம்மளோட 9 இன்ச் ஃப்ரை பேன் விச் இஸ் 3.1 kgs வெயிட்டு. ரொம்ப ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3.1 kgsன்னு நினைக்க வேண்டாம், ஹேண்ட்லபிள் வெயிட் தான். சிஎன்சி மெஷின் ஃபினிஷ்டு ஸ்மூத்னஸோட கிரேட் கேஸ்டைன் இது.
இதோட டெக்னிக்கல் டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மற்ற வீடியோஸில் எல்லாமே நிறைய டீட்டெயிலாகவே போட்டிருக்கோம். அண்ட் அப்பா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசீசன் பண்ணுங்கள், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், இப்படி பண்ணால் your casting will last for long அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து why don't we show it directly அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கான்செப்ட் தான் வந்து இந்த குக்கிங் வீடியோஸ். ஸோ இந்த குக்கிங் வீடியோ சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்காக தான். அண்ட் எந்த பிராண்டுமே வந்து ப்ராக்டிக்கலாக நான் டெய்லியும் எப்படி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்க மாட்டாங்க. பட் அப்கமிங் வீடியோஸில் ப்ராக்டிக்கலாக நாங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோம், ஒரு அவசரமாக நம்ம ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஒரு வ்ளாக்ஸ் மாதிரியே போடலாம் டிசைட் பண்ணி இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இன்னொன்று கேஸ்டைனில் வந்து எஸ்எஸ் ஸ்பேச்சுலா கரண்டி யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நோ ப்ராப்ளம், நாங்கள் எங்கள் வீட்டில் எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒன்றுமே ஆனதில்லை. தி ஒன்லி திங் இஸ் தட் நீங்கள் ரொம்ப போட்டு கொட்டாமல் இருக்கணும், அவ்வளோதான். அண்டு டிஷ்ஷை பற்றி சொல்லணும்னா நார்மலாக நம்ம பொரியல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஆயில் விட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி பூண்டு, தென் காய் போட்டு வேக வைப்போம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். இது காய்க்கு பதிலாக நம்ம மஷ்ரூம் போட்டு வேக வச்சு தேங்காய் பூ போட்டு இறக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் இவ்வளோ தான் டிஷ்ஷு. பட் நான் இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ இந்த 9 inch ஃப்ரை பேனில் நீங்கள் பார்க்குறீங்க 2 ஃபுல் பேக்கெட் ஆஃப் மஷ்ரூம் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா கொஞ்சம் போட்ட உடனே கிளறக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்தது, அதாவது கலக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஒன்ஸ் அது வந்து மஷ்ரூம்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆக அந்த மஷ்ரூம் குக் ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் வந்து சுருங்கிடுச்சு. நீங்கள் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா 1-2 மஷ்ரூம் கீழே விழுந்துருக்கும். ஸோ தட் வாஸ் சம் வாட் டஃப் அப்படி தான் இருந்தது. பட் ஸ்டில் இட் வாஸ் நைஸ். அது நல்லா சுருங்கினதுக்கப்புறமா நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து குக் பண்ண வந்துடும். ஸோ தாராளமாக 2 பேக்கெட் ஆஃப் மஷ்ரூம் வந்து நீங்கள் நம்ம 9 inch ஃப்ரை பேனில் சமைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 9 inch இல்லை பொரியல் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 பேருக்கு தாராளமாக ஒரு பொரியல் செய்யலாம். அண்ட் நம்மளோட 9 inch ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான க்யூட்டான சின்ன ஃப்ரை பேனு இருக்கிறதுலையே. அண்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 10 inch ஃப்ரை பேன் ஆர் ஸ்கில்லெட். இந்த ஃப்ரை பேன் ஸ்கில்லெட்டில் மேக்ஸிமம் எல்லோரும் என்கிட்ட கேட்குறது என்னென்னா என்ன சமைக்கிறதுனே தெரிலங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா நம்ம கடாயில் வடக்கல் எப்படின்னா கடாயில் வானலியில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுலேயும் பண்ணலாம். தி ஒன்லி திங் இஸ் தட் இது வந்து ஃப்ளாட் பேஸாக இருக்கிறதுனால நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம். இன்னொன்று நீங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷாலோ ஃப்ரையும் இதிலே பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் இந்த ஒன்று வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா டிஷ்ஷுமே இதிலே பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு அவல் தாளிக்கிறீங்க, இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒருத்தர் 2 பேருங்கிறது 9 inch 10 inch will be ஓகே. பட் கொஞ்சம் 4 பேருக்கு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 11 inch ஃப்ரை பேன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ராக்டிக்கலாக அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ 3 பேருக்கே நாங்கள் வந்து அவல்லாம் தாளிப்போம் நைட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் 11 inch ஃப்ரை பேனில் தான் தாளித்து எடுத்துப்போம். ஸோ இது எப்படின்னா இதுக்கு வந்து பொரியல் செய்கிறதுக்கு எல்லாமே வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது வாழைக்காய் ரோஸ்ட்டாக இருக்கட்டும், பொட்டேட்டோ ரோஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கெல்லாமே இந்த 9 inch வந்து உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். 3லேருந்து 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு திஸ் வில் பி கரெக்ட். அதாவது பொரியல்லாம் செய்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விடலை. நாங்கள் அந்த எண்ணெய் ஒட்டியிருக்கு அப்படின்னா நம்ம அந்த தேங்காய் பூ போட்டோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஒட்டியிருக்கு. ஸோ எஸ் இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மெயின் பார்ட்டு. இதுக்கப்புறம் சங்கடப்படாமல் எடுத்து வாஷ் பண்ணிடணும். இமீடியட்டாக வேண்டாம், நீங்கள் அதை நல்லாவே ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வாஷ் பண்ணாவே போதும். ஃபஸ்ட்டு நான் தண்ணி விட்டு உங்களுக்கு வெறும் ஸ்க்ரப் இது
சோப் எதுவுமே இல்லாமல் வெறும் ஸ்க்ரப்பில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த எக்ஸஸாக ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துடும். எதுவுமே கரிஞ்சு போல் தீஞ்சு போல், ஜஸ்ட்டு அங்கே ஆயிலில் ஒட்டிகிட்டு இருக்கிற தேங்காய் பூ போட்டோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் இருக்கும் அந்த மாய்ஸ்சரோடு சேர்த்தி. ஸோ இது நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் எஸ், இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட அடி பிடிச்சிருக்காது, பிகாஸ் ஹெவி பாட்டம் அப்படிங்கிறனால. இப்போ வந்து நிறைய பேர் சோப்பு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஃபோனில் பேசும்போது கேட்குறாங்க. ஏன்னா சோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, யூஸ் பண்ணலாமான்னு. பட் தேர் இஸ் நத்திங் ராங். சோப் வந்து இட் இஸ் சேஃப் ஃபார் கேஸ்ட் அயர்ன். எப்போ வந்து அது அன்சேஃப் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து போட்டு அழுத்தி தேய்க்கும் போது அது அன்சேஃப் ஆகுது. ப்ரெஷர் நார்மலாக கொடுத்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டமை நல்லா லோ ப்ரெஷர் கொடுத்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, வார்ம் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணுமா, நம்ம கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம டேப் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. And it's completely cleaned. இப்போ வந்து ரீசீசனிங் அண்ட் ரீமெயின்டெனன்ஸ் கஸ்டமர் சைடில் தான் எப்படி பண்ணணும்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் நாங்கள் பர்சனலாக என்ன பண்ணுவோம்னா, வாஷ் பண்ணிவிட்டு உடனே எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா மீடியம் ஹீட்டில் ஹீட் ஆக விட்டுருவோம். டைம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஹீட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில் விட்டு ஒரு தின் லேயர் ஆஃப், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு தின் லேயர் ஆஃப் ஆயில் நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மோக் வருது இல்லைங்களா, ஆயில் அப்ளை பண்ணும்போது புகை, அந்த புகை வந்ததுன்னா ரீசீசனிங் தானாகவே ஆக ஆரம்பிக்கும்னு அர்த்தம். அதாவது அந்த ஆயில் வந்து வேக அந்த குக்கரில் ஒட்டி பேக்காக அது வந்து ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆயிரும். whereas it gives you the ரீசீசனிங், அவ்வளோதான். ஸோ அண்ட் அது பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி வச்சு உல்ட்டா வச்சு ஒரு தின் லேயர் ஆஃப் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருவோம். இது ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. பட் உள் சைடை நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். பின்னாடி வந்து ஜஸ்ட் அப்பப்போ இதை பண்ணால் போதும். ஒரு வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் பின்னாடி போட்டால் போதும். பட் குக் பண்ண உடனே வந்து நீங்கள் முன்னாடி மட்டும் பண்ணி வைக்கணும். இது வரைக்கும் நம்ம தோசைக்கல்லில் அரிசி தோசை பார்த்துருக்கோம். பட் இப்போ பார்க்குறது வந்து உங்களுக்கு கிறிஸ்பியான ஒரு ராகி தோசை. அண்ட் இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஆப்பம் போட்டப்போ ஆப்பம் ரெசிபி கேட்டிருந்தாங்க, நான் பர்சனலாக அனுப்பி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தோசைக்கல் எனி ஃப்ளாட் தவா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஃபாலோ பண்ணணும். இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், லோவர் தி ஹீட். அதாவது மீடியம் டு லோ ஹீட் வச்சால் போதுமானது. அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அப்புறம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தண்ணி தெளித்து ஹீட் வந்துடுச்சான்னு பார்த்து நல்லா வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் தோசை ஊற்றிட்டோ இல்லை வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபிஷ்ஷை வச்சுட்டோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இல்லை ஆம்லெட் ஊற்றிட்டோ உடனே திருப்பக்கூடாது. யூ ஹாவ் டு வெயிட் அன்டில் தி ஃபுட் குக், லெட் இட் குக் கம்ப்ளீட்லி. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தோசை வந்து குக் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? தோசை ஊற்றுனதுக்கப்புறமா தோசை வெந்ததுன்னா அந்த வந்து கோல்டன் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ இட் இஸ் ரெடி டு ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஸோ அண்டு இன்னொன்று வந்து தோசைக்கல்லுக்கு வந்து எப்பவுமே மேலே தோசைக்கு மேலே ஆயில் விடுங்க, அந்த ஆயிலே போதுமானது. ஸோ இந்த 3 விஷயம், நான் சொல்கிற 3 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ பர்ஃபெக்ட் தோசை ஆர் எனி அதர் டிஷ். ஃப்ளாட் தவாவில் பண்ணுற எனி அதர் டிஷ் வில் பி பர்ஃபெக்ட். லோவர் தி ஹீட், ப்ரீஹீட், அதாவது அப்ளை ஆயில் அண்ட் ப்ரீஹீட் தி தவா ஃபார் ஜஸ்ட் 1 minute அண்ட் வெயிட் அன்டில் குக். இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் எப்பவுமே கிடைக்குங்க. ஸோ நான் கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி. அண்ட் இது எப்படி ரீமெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ குக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி தான்.
என்னென்னா நல்லா வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. அந்த மாவெல்லாம் ஒட்டிகிட்டு இல்லைங்களா, அது வந்து க்ளீன் பண்ணிடுங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரியே. அதுக்கப்புறம் ஒரு தின் லேயர் ஆஃப் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் கிரேப் சீட் ஆயிலும் சேர்ந்த ஆயில் தான். ஸோ இது எதுக்காகனா ரீசீசனிங் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் எங்கிட்ட இருக்கிறனால இதை யூஸ் பண்ணுறோம். வி ஆர் திங்கிங் ஆஃப் லான்ச்சிங் இட் ஆஸ் அ ப்ராடக்ட்டும். நீங்கள் அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசைக்கல்லையும் ஃப்ரை பேன்லையும் குக் பண்ணுறது பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஸோ இது எப்படி வாங்குறது? அது மிகப்பெரிய கொஸ்டின் இல்லையா? என்னுடைய elbowcookware.com ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த elbowcookware.comல போய் கீழே லிங்க் கொடுத்துருப்பா தொட்டைனாவே வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. உள்ளே போய் நீங்கள் செலக்ட் பண்ணி அதிலேயே பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடு வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூகுள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது என்ன பண்ணுவோம்னா, நம்பர் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டோடைய QR கோடை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அது மூலிமா அனுப்பிச்சிடுவோம். அதுவும் பண்ண தெரியாதவங்க வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் கரண்ட் அக்கௌண்ட்டையே கொடுப்போம், பேங்க் மூலிமா போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 விதத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணால் வாங்கலாம். வாங்கிறதுக்கு வந்து தயக்கம் காட்டாதீங்க, பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் கேட்குற கொஷின் அதுதான், சார் வந்து ஆன்லைனில் வந்து நிறையா ஏமாத்து வேலைகள் நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பணம் கட்டினா ப்ராடக்ட் வந்துருமான்னு கேட்குறாங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் ப்ராப்பராக நடக்கிற கம்பெனி டீட்டெயில் வேணும்னா கூகுளில் போய் elbowcookware போடுங்க. வித் அட்ரஸோட வித் லொக்கேஷனோட வந்துடும். நாங்கள் எங்கேயும் ஓடி போயிட முடியாது. பயப்படாமல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நல்ல பொருள் வாங்குறீங்க, 3 விதமான டைப்பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? அவங்க அனைவருமே வந்து உங்களோட மட்டும் நிறுத்தாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்களுடைய ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வாங்கட்டும். இல்லை அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோலாம் பார்த்துட்டு எங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபார்மேஷன் ஆகும். நீங்களும் அவங்கள டிஸ்கஷன் பண்ணுங்கள். மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன குவாலிட்டி எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி.